நல்ல பிதாவே, ಪರಿಶುದ್ಧರು ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, இந்த வேளையிலே இந்த புதன்கிழமை வேத பாட வகுப்பிற்காக ஜெபிக்கிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಬುಧವಾರದ ವೇದ ಪಾಠ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. வேத பாடத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ವೇದ ಪಾಠಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. எங்களோடு பேசும், ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು, எங்களுக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். ನಮಗೆ ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸಿರಿ, ಪ್ರಕಟಿಸಿರಿ. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ಬಂದಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஆன்லைன்ல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ಆನ್ಲೈನ್ನಲ್ಲಿ ಕುಳಿತು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮத்தினாலே ಜெபிக்க நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எத்தனையோ கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். ದೇವರು ನಮಗೆ ಎಷ್ಟು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எந்த கட்டளை, ಯಾವ ಒಂದು ಆಜ್ಞೆಯು நமக்கு கஷ்டமா இருக்குது, ನಮಗೆ ಕಷ್ಟಕರವಾಗಿದೆ? லவ் யுவர் எனிமீஸ். ஓ மை குட்னஸ். அனுஷா இருதயத்திலிருந்து கரெக்டாக பேசிட்டா. ಅನುಷಾ ಹೃದಯದೊಳಗಿಂದ ಸರಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿದಳು, ஓப்பனாக பேசியிருக்கா, ಬಹಿರಂಗವಾಗಿ ಮಾತನಾಡಿದಳು, உண்மையை தான் சொல்லியிருக்கா, ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ದಾಳೆ. எத்தனை பேர் அனுஷா சொன்னது சரின்னு சொல்றீங்க? ಅನುಷಾ ಹೇಳಿರೋದು ಎಷ್ಟು ಜನ ಸರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? ಲವಿಂಗ್ ದಿ ಎನಿಮೀಸ್ ரொம்ப 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 கஷ்டம் பாஸ்டர். ಶತ್ರುಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದು ಬಹಳ ಬಹಳ ಕಷ್ಟ ಪಾಸ್ಟರ್. சரி, சத்ருவை நேசிக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ಶತ್ರುವನ್ನು ಪ್ರೀತಿಸದೆ ಇರಬೇಕಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? இந்த கேள்வி கஷ்டமான கேள்வி, யோசிச்சு பதில் சொல்லுங்க. ಇದು ಬಹಳ ಕಷ್ಟ. ஒரு எனிமி, ಒಬ್ಬ ವಿರೋಧಿಯನ್ನು ನಾನು அன்பு கூறக்கூடாது, ನಾನು ಅವನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಬಾರದು. அப்படின்னா ಹಾಗೆಂದರೆ நான் என்ன செஞ்சா போதும்? ನಾನು ಏನು ಮಾಡಿದರೆ ಸಾಕು? அதான் அன்பு செய்யாம இருக்கிறது தான் நான் வேற விதமா கேட்கிறேன். அன்பு செய்யக்கூடாதுன்னா என்ன செஞ்சா நீங்க அன்பு கூறாமல் இருப்பீங்கன்னு கேட்கிறேன். ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸದೆ ಹೋದರೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. அன்பு கூறக்கூடாது, ನಾನು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಬಾರದು எனிமிய, ಆ ವಿರೋಧಿಗೆ. இயேசுவை ಪ್ರೀತಿಸದೆ ಹೋದರೆ ಸಾಕು, ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸದೆ ಹೋದರೆ ಸಾಕು. நான் அந்த அம்மா சொன்னது என்ன பதில் சொன்னதுன்னு தெரியுதா? லவ், ஐ cannot லவ் மை எனிமீஸ். என்னுடைய விரோதிகளை நான் நேசிக்க கூடாது. ನನ್ನ ವಿರೋಧಿಗಳನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸಬಾರದು. விரோதிகளை நேசின்னு சொல்றார் ஆண்டவர். ವಿರೋಧಿಗಳನ್ನ ಪ್ರೀತಿಸಿರಿ ಎಂದು, ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனா ಆದರೆ இந்த கட்டளை தேவன் கொடுத்த கட்டளை தான். ಈ ಒಂದು ಆಜ್ಞೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ಆಜ್ಞೆಯೇ. இப்போ இந்த கட்டளைய நான் ಕೈ ಕೊಳ್றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். ಈ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವುದು ನನಗೆ ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾಗಿದೆ ಎಂದು ಎಲ್ಲರೂ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. அப்போ என்னுடைய விரோதிய நான் நேசிக்க கூடாம இருக்கணும்னா, ಹಾಗಾದರೆ ನನ್ನ ವಿರೋಧಿಯನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸದೇ ಇರಬೇಕೆಂದರೆ என்ன செஞ்சா போதும் அப்படின்னு நான் கேட்டேன். ಏನು ಮಾಡಿದರೆ ಸಾಕು ಎಂದು ನಾನು ಕೇಳಿದೆನು. நம்மளே தாழ்த்திக்கிட்டா அவங்கள வெறுக்கிற மாதிரிங்களா? ಇಲ್ಲಿ ಅವರು புரிஞ்சுக்கலாம். அவரு நல்ல வார்த்தையா சொல்றாரு, ஆனா அவருக்கு புரியல நினைக்கிறேன். நம்மளை நாமளே தாழ்த்திக்கிட்டா நம்ம அன்பு தானே கூறுவோம். இல்ல இல்ல, கரெக்ட். கேள்வி உங்களுக்கு புரியல. ஓகே, நான் சொல்லட்டுமா? எனக்கு என்னுடைய விரோதிகளை நேசிக்கணும்னு சொன்னா, ನನ್ನ ವಿರೋಧಿಯನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂದು ಹೇಳಿದರೆ உங்களுக்கு தெரியும், ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟು என்ன செய்யணும், ಏನು ಮಾಡಬೇಕು? பேசணும். வெரி குட், கைத்தறிங்க எல்லாரும். ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು. பேசினாக்க நீங்க விரோதியாவே நீங்க நடத்த முடியாது. ನಾವು ಮಾತನಾಡಿದ ಆತನ ವಿರೋಧಿಯಾಗಿ ನೀವು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யார் கூட நம்ம பேச மாட்டேங்கிறோமோ, ಯಾರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲವೋ அவங்கள நம்ம என்ன செய்யறோம்? அவாய்ட் பண்றோம், தவிர்க்கிறோம். ಅವರನ್ನು ನಾವು ತಡೆಯಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತೇವೆ. அவங்கள பார்த்தா கூட பேசுறது இல்ல, கை கொடுக்கறது இல்ல, விசாரிக்கிறது இல்ல, பிரேயர் பண்றது இல்ல. ಅವರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, ಕೈ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்படின்னு என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದರೆ ಅರ್ಥವು நான் அவனை நேசிக்கலன்னு அர்த்தம். ನಾನು ಅವನನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲವೆಂದು ಅರ್ಥವು. நான் நேசிக்க மாட்டேங்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ನಾವು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದರೆ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? ಅದೇ ಅವರು சொன்னாரு. கரெக்ட். இப்போ நீங்க என்கிட்ட பேசுறீங்க, ಇವಾಗ ನನ್ನ ಹತ್ರ ನೀವು ಮಾತನಾಡುತ್ತೀರಾ? பேசுங்க. ಏನು ಬ್ರದರ್ ಹೆಂಗಿದ್ದೀರಾ?
அப்படின்னு என்ன ಅರ್ಥ? ಹಾಗೆಂದ್ರೆ ಮಾತನಾಡಿದಾಗ ತಿರುಗಿಕೊಂಡಿರೋದು ಅರ್ಥವೇನು? நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், உன் கூட உறவாட மாட்டேன், உன்னை நான் வெறுக்கிறேன், உன் கூட எனக்கு ಅನ್ಬೇ இல்லைன்னு ಅರ್ಥம். ನಾನು ನಿನಗೆ ಬದಲು ಕೊಡುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನ ನೋಡುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನ ಮೇಲೆ ನನಗೆ ಪ್ರೀತಿನೇ ಇಲ್ಲ. ஓகே, இப்ப புரியுதா உங்களுக்கு? ಈಗ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? இந்த மாதிரி நாம எத்தனை பேர்கிட்ட பேசாம இருக்கிறோம் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா, ಈ ವಿಧವಾಗಿ ನಾವು ಎಷ್ಟು ಜನರ ಹತ್ರ ಮಾತನಾಡದೆ ಇದ್ದೇವೆ ಅಂತ ನಾವು ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ನೋಡಿದರೆ, ஐயோ பாஸ்டர் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டுமே, ಅಯ್ಯೋ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬಿಟ್ರೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡ್ವಲ್ಲ. ஆளுடைய கிருபையினால இந்த இடத்துல நாம யாரும் விரோதிங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಯಾರು ವಿರೋಧಿಗಳನ್ನು ನಾನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அப்படி ಯಾರಾவது இங்க இருந்தீங்கன்னா, ಆ ವಿಧವಾಗಿ ಯಾರಾದರೂ ಇಲ್ಲಿ ಇದ್ದರೆ, அவங்க கூட நான் பேச மாட்டேன், இவங்க கூட நான் பேச மாட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, ಇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವುದೆಂದು ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ, இந்த மீட்டிங் முடிஞ்சு போறதுக்குள்ள நீங்க சமரசாகி போயிட்டீங்கன்னா நல்லது உங்களுக்கு. ಈ ಮೀಟಿಂಗ್ ಮುಗಿದು ಹೋಗೋದ್ರೊಳಗೆ ನೀವು ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಸಮರಸವಾದರೆ ಒಳ್ಳೆಯದು. இல்லன்னா ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ தேவனுடைய கோபத்தை தான் வாங்கிட்டு போவீங்க. ದೇವರ ಕೋಪವನ್ನೇ ನೀವು ಉಗ್ರವನ್ನೇ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀರಿ. உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் நேசியுங்கள் என்று சொன்ன கட்டளை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯನ್ನೇ ನೀವು ಪ್ರೀತಿಸಿರಿ ಅನ್ನುವಂಥ ಒಂದು ಆಜ್ಞೆ ಬಹಳ ಬಹಳ ಕಷ್ಟವಾದಂಥ ಒಂದು ಆಜ್ಞೆಯು. இந்த ஒருத்தரை வெறுக்கிறது, ஒருத்தரை ஒருவர் ಉದಾಸೀನಪಡುತ್ತದೆ எங்க ಆರಂಭಿಸಿದன்னா, ಈ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ತಿರಸ್ಕರಿಸುವುದು, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಉದಾಸೀನ ಮಾಡುವುದು ಎಲ್ಲಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಯಿತೆಂದರೆ ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲೇ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. ஆதாம் ஏவாள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவில்லை பாவம் செய்த உடனே. ಆದಾಮನು ಅವಳು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲ ಪಾಪ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ. புருஷனுடைய பேச்ச மனைவி கேட்கல, ಪುರುಷನ ಮಾತನ್ನು ಹೆಂಡತಿ ಕೇಳಲಿಲ್ಲ. மனைவி தன்னிஷ்டப்படி போனால், ಹೆಂಡತಿ ತನ್ನ ಇಷ್ಟಾನುಸಾರವಾಗಿ ಹೋದಳು. பாம்பினுடைய சத்தத்தை அவர் பெரிதாக மதித்தாள், ಹಾವಿನ ಶಬ್ದವನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ಅಂದುಕೊಂಡಳು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ புருஷன் கடவுளுடைய வார்த்தையை அவன் உதாசீனப்படுத்தினான். ಏಕೆಂದರೆ ದೇವರ ಒಂದು ಪುರುಷನು ದೇವರ ಮಾತನ್ನು ಆತನು ಅಸಟೆ ಮಾಡಿದನು. கர்த்தருடைய வார்த்தையை புருஷன் அசட்டை பண்ணினான். ಕರ್ತನ ಮಾತನ್ನು ಪುರುಷನ ಅಸಟೆ ಮಾಡಿದನು. புருஷனுடைய ஆலோசனையை மனைவி அசட்டை பண்ணினாள். ಪುರುಷನ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೆಂಡತಿ ಅಸಟೆ ಮಾಡಿದಳು. இப்போ எதனாச்சு? ಇವಾಗ ಏನಾಯಿತು? பிரச்சனை வந்த சமயத்துல, ಸಮಸ್ಯೆ ಬಂದಂತ ಸಮಯದಲ್ಲಿ மீண்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக சேரவே இல்ல. ಮತ್ತೆ ಇಬ್ಬರು ಒಟ್ಟಾಗಿ ಕೂಡಲೇ ಇಲ್ಲ. கர்த்தர் வந்து விசாரிக்கும் போது, ದೇವರು ಬಂದು ಅವರನ್ನು ವಿಚಾರಿಸಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ஒருவர் மேல இருக்கக்கூடிய குற்றத்தை இன்னொருத்தர் மேல போடுறாங்க. ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಂದು ಅಪರಾಧವನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರ ಮೇಲೆ ಅವರು ತೋರಿಸುವವರು ಹಾಕುವವರಾಗಿದ್ದಾರೆ. என்ன எதுக்கு கேக்குறீங்க? அந்த பொண்ணை ಕೇಳುங்க முதல்ல. ನನ್ನನ್ನು ಏಕೆ ಕೇಳುತ್ತೀರಾ? ಆ ಹುಡುಗಿಯನ್ನು ಕೇಳಿರಿ ಮೊದಲು. அந்த பெண் என்ன சொல்றா? ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಹೇಳುತ್ತಾಳೆ, என்ன எதுக்கு கேக்குறீங்க? ನನ್ನನ್ನು ಏಕೆ ಕೇಳುತ್ತೀರಿ? அந்த சர்ப்பத்தை போய் ಆ கேளுங்க. ಸರ್ಪವನ್ನು ಹೋಗಿ ಕೇಳಿರಿ. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ಇವಾಗ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದರೆ, ஒருவருக்காக ஒருவர் அவங்க என்ன செஞ்சுக்கல, ஒருத்தருக்காக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கல. ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಅವರು ಸಹಾಯಕರಾಗಿ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. ஆண்டவரே, என்னுடைய மனைவி தப்பா நடந்துட்டு தான் அதுக்கு காரணம் நான் தான் பொறுப்பு என்று ஆதாம் சொல்லல. ದೇವರೇ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ತಪ್ಪಾಗಿ ನಡೆದಲಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾನೇ ಜವಾಬ್ದಾರಿ ಎಂದು ಆದಾಮನು ಹೇಳಲಿಲ್ಲ. மனைவியும் என் புருஷனை நான் மதிக்கல, புருஷனுக்கு நான் தான் தப்பான வழியை காட்டினேன் ஆண்டவரே, என்னிடத்துல தான் தப்பு, ஆதாமுடைய தப்பு இல்ல என்று மனைவியும் சொல்லல. ಹೆಂಡತಿ ಬಂದು, ದೇವರೇ ನನ್ನಲ್ಲಿ ತಪ್ಪಿದೆ, ಆದಾಮನಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲ, ಆತನ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಲಿ ಎಂದು ಹೆಂಡತಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ನಾನೇ ತಪ್ಪಾಗಿ ಕೊಟ್ಟೆನು, நான் சாப்பிட்டு என் புருஷனுக்கு கொடுத்ததை தான் என் புருஷன் என் பேச்சை கேட்டு தப்பு செஞ்சுட்டான். ನಾನು ತಿಂದಿದ್ದನ್ನೇ ನಾನು ಗಂಡನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ರಿಂದ ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿದ ನನ್ನ ಗಂಡನು ತಪ್ಪು ಮಾಡಿದನು. காரணம் நான் தான் தப்பு, ಅದಕ್ಕೆ ಕಾರಣನು ನಾನೇ, என்னை வேணா தண்டிங்க ஆண்டவரே, ನನ್ನನ್ನೇ ಬೇಕು ನೀವು ದಂಡಿಸಿ ದೇವರೇ என்று மனைவியும் சொல்லல ಎಂದು ಹೆಂಡತಿ ಕೂಡ ಹೇಳಲಿಲ್ಲ. ரெண்டு பேருமே முதல்ல பேசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ಇಬ್ಬರು ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಇಬ್ಬರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பேசாமல் இருக்கிறது தான், ಮಾತನಾಡದೆ ಇರುವುದೇ நேசிக்கல, நான் நேசிக்க மாட்டேங்கிறதுக்கு முதல் அடையாளம் என்னன்னா பேச்சுவார்த்தை இருக்காது. ನಾನು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಒಂದು ಆಧಾರವೇನೆಂದರೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. ಮೊದಲನೇ ಗುರುತು என்னது? ಏನದು? உனக்கு எனக்கு என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, போ. ನಿನಗೂ ನನಗೆ ಯಾವ ವಿಷಯವಿಲ್ಲ, ಹೋಗು. நீ என்ன என்கிட்ட பேசுறது? ನೀನೇನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವುದು? உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? ನಿನಗೇಕೆ ನಾನು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಬೇಕು? நீ சொல்றது எதுக்கு நான் கேட்கணும்? ನೀನು ಹೇಳುವುದನ್ನು ನಾನೇಕೆ ಕೇಳಬೇಕು? அசட்டை பண்றதுதான் ஒருத்தரை வெறுக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. ತಸ್ತರ ಮಾಡುವ ಒಬ್ಬರನ್ನು ವಿರೋಧಿಸುವುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿರುವುದು. நீ சொன்னா நான் செய்யணுமா? ನೀನು ಹೇಳಿದರೆ ನಾನು ಮಾಡಬೇಕೇ? நான் பேசவே மாட்டேன். ನಾನು ಮಾತನಾಡುವುದೇ ಇಲ್ಲ.
இப்படித்தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம். ಈ ವಿಧವಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂದರೆ, அருமையான சகோதரனே சகோதரியே, ಪ್ರೀತಿಲ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, தேவனுடைய கட்டளையை நாம் இப்படித்தான் மீறுகிறோம். ಈ ವಿಧವಾಗಿ ದೇವರ ಆಜ್ಞೆಯನ್ನು ನಾವು ವಿರೋಧಿಸುತ್ತಿದ್ದೇವೆ, ತಪ್ಪುತ್ತಿದ್ದೇವೆ. கட்டளையை நாம் மீறுகிறோம். ದೇವರ ಆಜ್ಞೆಯನ್ನು ನಾವು ಮೀರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். ನಾವು ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುತ್ತಿಲ್ಲ. தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியதுக்கு பதில் அதை மீறி மீறி நாம் விரோதிக்கிறோம், பகைக்கிறோம். ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗದಂತದನ್ನು ಮೀರಿ ಮೀರಿ ದೇವರೇ ನಾವು ಅದನ್ನು ಹಗೆ ಮಾಡುತ್ತೇವೆ. சகோதரர் வந்த உடனே பைபிள் ஸ்டடிக்கு வந்த உடனே பிரதர் அப்ரஹாம் ஐத்தப்பா என்கிட்ட வந்து முதல்ல ஒரு பேசின பேச்சு என்ன தெரியுங்களா? ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಗೆ ಬಂದಾಗ ತಕ್ಷಣ ಅಬ್ರಹಾಂ ಐತಪ್ಪನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ ಮಾತು ಏನು ಗೊತ್ತುಂಟೆ? நான் அவர் அதிகமா நான் வந்து தமாஷ் பண்ணி சிரிக்க வைக்கிறேன். ஆனா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ನಾನು ಅವನು ಅಧಿಕವಾಗಿ ತಮಾಷೆ ಮಾಡಿ ನಗಿಸುತ್ತೇನೆ. ಅವರಲ್ಲಿ ನನಗೆ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವು ಏನೆಂದರೆ, நம்முடைய சபையில எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும், எல்லாரும் பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னு ரொம்ப ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಕಾಟ್ರವರು ಅವರು ಒರ್ತರು தான். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಭೆಗೆ ಬರಬೇಕು, ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕೆಂದು ಬಹಳ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಎಂದರೆ ಅದು ಅಬ್ರಹಾಂ ಐತಪ್ಪನವರು. ஏன்னா நாங்களே இல்லையான்னு உங்களுக்கு சில பேருக்கு கோவம் வரலாம். ಸರ್, ನಾವೆಲ್ಲ ಇಲ್ವೇ ಅಂತ ಕೆಲವರು ಕೋಪ ಬರಬಹುದು. நீங்களும் அன்பு காட்டுறீங்க, ನೀವು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೀರಾ. அவர் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் போனை போட்டு போட்டு ஒவ்வொருத்தருக்கு மிஸ்டு ಕಾಲ್ கொடுத்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ಆತನು ಫೋನ್ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಮಿಸ್ ಕಾಲ್ ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕವನ್ನು ಪಡಿಸುತ್ತಾರೆ. எதுக்கு? ಏತಕ್ಕಾಗಿ? இன்னைக்கு சர்ச் இருக்குது, ಈ ದಿನ ಚರ್ಚ್ ಇದೆ, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது, ಈ ದಿನ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ಇದೆ, தியானம் இருக்குது, ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನವಿದೆ, வாங்க ಬನ್ನಿರಿ. வந்த உடனே முதல்ல அதான் சொன்னாரு. ಬಂದ ತಕ್ಷಣ ಮೊದಲು ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳಿದರು. பிரதர் இன்னைக்கு யாரு ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತೆ. ಬ್ರದರ್, ಈ ದಿನ ಯಾರು ಬರ್ತಾಳಂತೆ. போச்சுரா. வந்த உடனே முதல் செய்தி எனக்கு ಸ್ವಿಚ್ ಆಫ್ பண்ணி விட்டாரு. ಸರ್, ಬಂದ ತಕ್ಷಣ ಅವರು ಮೊದಲಿಗೆ ನನ್ನ ಸ್ವಿಚ್ಚನ್ನು ಅವರು ಆಫ್ ಮಾಡಿದರು. இன்னைக்கு ಯಾರು வரமாட்டாங்களா பிரதர்? ಈ ದಿನ ಯಾರು ಬರುವುದಿಲ್ಲ ಬ್ರದರ್, ಯಾರು ಬರ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಯಾರು ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ ಆನ್ಲೈನ್ வருவாங்களா? ಆದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತಾರಂತೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன் வருவாங்களா? ಆನ್ಲೈನ್ ಅವರು ಸೇರುತ್ತಾರಾ? சரி, வெறும் சேர்க்க பிரசங்கம் பண்ண போறேன், ಬರೀ ಚೇರುಗಳಿಗೆ ನಾನು ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ, பரவாயில்ல, ಪರವಾಗಿಲ್ಲ. வெறும் சேருக்கு சொன்னாலும் சரி, ಬರೀ ಚೇರುಗಳಿಗೆ ಹೇಳಿದರು ಸರಿ. ஆனா இன்னைக்கு பார்த்தா எல்லா சேரும் ஃபுல்லா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ಇವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಎಲ್ಲಾ ಚೇರುಗಳು ತುಂಬಿದೆ. நான் ஒரு முடிவோட தான் வந்தேன். ನಾನು ಒಂದು ತೀರ್ಮಾನದೊಟ್ಟಿಗೆ ಬಂದೆನು. வெறும் சேருங்களே இருந்தாலும் சரி, நானும் செய்தி கொடுக்க தான் போறேன். ನಾನು ಬರೀ ಚೇರುಗಳಿದ್ದರೂ ಸರಿ, ನಾನು ಸಂದೇಶವನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಕೊಡುತ್ತೇನೆ. அது ஆன்லைன்லயாவது போகட்டும், ಅದು ಆನ್ಲೈನ್ ಆದರೂ ಅದು ಹೋಗಲಿ. இங்க வந்திருக்க 2-3 சகோதர சகோதரிகளுக்கு அது போகட்டும். ಇರುವಂತಹ 2-3 ಸಹೋದರಿಗೆ ಅದು ಉಪಯೋಗವಾಗಲಿ. ஒருவேளை ஆன்லைன்லயே வரல, இன்னைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு, ಸರಿ ಆನ್ಲೈನ್ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವವರಿಗೆ, நான் என்னுடைய ஆண்டவருக்கு நான் ஊழியத்தை செய்வேன். ನನ್ನ ದೇವರಿಗೆ ನಾನು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೇ ಮಾಡುತ್ತೇನೆ. கேட்கறதுக்கு 2 பேர் இருக்காங்கல்ல, ಕೇಳುವುದಕ್ಕೆ 2 ಜನರಿದ್ದರಲ್ಲವೇ, அதனால நான் ஏபிள் சொல்லுவேன். ಅದರಿಂದ ನಾನು ಹೇಬಲ್ಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, நீ எப்பவும் போல யூடியூப்ல போடு, நீ ரெக்கார்ட் பண்றான்னு சொல்லிரு. ನಾನು ಯಾವಾಗಂತ ನೀನು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ ನಾನು ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡು ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. அவன் யோசிப்பான், ಅವನು எங்க அப்பா அவர் பிரசங்கம் பண்றதுக்கு துடிக்கிறார், 2 பேர் இருந்தாலும் நீ ரெக்கார்ட் பண்றான்னு சொல்றாரு. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ಕೆ ಬಹಳ ಆತ್ರ ಪಡ್ತಿದ್ದ, ನೀನು ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ರೆಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಹಾಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அதை நான் செய்யாம நான் சாக மாட்டேன். ಅದನ್ನು ಮಾಡದೆ ನಾನು ಸಾಯುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் செத்துட்டேன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, ನಾನು ಸತ್ಯನೆಂದು ಕೇಳಿದರೆ, அன்னைக்கு கூட ஏதாவது பிரசங்கம் பண்ணிருப்பான்னு கேளுங்க, பண்ணிருப்பாருன்னு சொல்லுவாங்க. ಆವಾಗ ಕೂಡ ಯಾವುದೋ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದಾರ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಕೇಳಿರಿ, ಅವತ್ತು ಮಾಡಿರ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವು. இப்போ ಈಗ நேசிக்கணும்னு சொன்னா பேசணுங்கிறது ஒரு சிம்பிள் ஒரு கம்யூனிகேட்டிவ் ட்ரூத் நமக்கு இன்னைக்கு வினோத் சொல்லிட்டாரு. ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಮಾತನಾಡಬೇಕೆನ್ನುವಂತ ಒಂದು ಕಮ್ಯುನಿಕೇಶನ್ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರಿಗೆ ಇರಬೇಕೆಂದು ವಿನೋದ್ ಹೇಳಿದರು. ಯಾರಿಗಿட்ட பேசலையோ அவங்ககிட்ட நம்ம அன்பு காட்டுறது இல்லைன்னு அர்த்தம். ಯಾರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೋ ಅವರಿಗೆ ನಾವು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದಿಲ್ಲವೆಂದು ಅರ್ಥವು. என்ன நவீன், கரெக்டா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம எத்தனை பேர்கிட்ட பேசுறோம்? ನಾವು ಎಷ್ಟು ಜನರ ಹತ್ರ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ? எப்பெல்லாம் பேசுறோம்? ಯಾವಾಗೆಲ್ಲ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ? கஷ்டம் வந்தா மட்டும் தான் பேசுறோம் அப்படின்னா அது வேற மாதிரி போகுது. ಕಷ್ಟ ಬಂದಾಗ ಮಾತ್ರ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಅದು ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. சில பேருக்கு நானா ಫೋನ್ போட்டு பேசினா கூட எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. ಕೆಲವರಿಗೆ ನಾನು ಫೋನ್ ಮಾಡಿದರೂ ಅವರು ತೆಗೆಯುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಜನರಿರುವುದಿಲ್ಲ. சரி, இது மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா, தேவனுடைய கட்டளையை நம்ம மீறுகிறது தான் நம்முடைய சுபாவமா போச்சு. ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವ ಏನೆಂದರೆ ದೇವರ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರುವುದು ಅವರ ಸ್ವಭಾವವಾಗಿ ಹೋಗಿದೆ. இப்போ ಈಗ
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? பாவியாகிய என்ன ஏன் ரட்சிக்கணும்? ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನು ಏಕೆ ಆತನು ರಕ್ಷಿಸಬೇಕು? நான் தேவனுக்கு ஒரு சத்துருவா வாழக்கூடாது என்பதற்காக. ನಾನು ದೇವರಿಗೆ ಒಬ್ಬ ಶತ್ರುವಾಗಿ ಬಾಳದು ಎನ್ನುವುದಕ್ಕಾಗಿ. சகோதரர் கிளமெண்ட் சொன்னாரு, ಸಹೋದರ ಕ್ಲೆಮೆಂಟ್ ಬ್ರದರ್ ಅವರು ಹೇಳಿದರು, அவர் சொன்ன பதில் தப்பில்ல, கரெக்டான பதில் தான். ಅವ್ರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಉತ್ತರವು ಸರಿಯಾದದ್ದೇ. நான் ஒருத்தரை நேசிக்க கூடாதுன்னு சொன்னா, ನಾನು ಒಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸಬಾರದು ಎಂದು ಹೇಳಿದರೆ, நான் தேவரை நேசிக்க கூடாது, ನಾನು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಬಾರದು சொன்னாரா? அப்படிதானே சொன்னீங்க? கரெக்ட். அது ಸರಿ. ಅದು நான் இன்னொருத்தரை நேசிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, ನಾನು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படி சொல்லுகிறவர்கள், ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳುವವರು தேவனிடத்திலே அவர்கள் பகைக்கிறார்கள். ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹಾಗೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. இப்ப நாம எல்லாருமே தேவனுக்கு அஃபெண்டர்ஸா இருக்கோம். தேவனை நாம என்ன பண்றோம்? தேவனோடு சண்டை போடுறவங்களாக நாம காணப்படுகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ವ್ಯಾಜ್ಯ ಮಾಡುವವರಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದೇವೆ. அந்த சண்டையில யாரு தோப்பா? ಈ ಒಂದು ಜಗಳದಲ್ಲಿ ಯಾರು ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ? இந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பா? ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಯಾರು ಜಯಿಸುತ್ತಾರೆ? தேவனோடு பாவிகள் போராடினால், ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಪಾಪಿಗಳು ಹೋರಾಡಿದರೆ யார் ஜெயிப்பா? ಯಾರು ಜಯಿಸುತ್ತಾರೆ? அப்ப தோத்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ಅದು ಸೋತವರಿಗೆ ಏನು ದೊರಕುತ್ತದೆ? நரகம், ನಿತ್ಯ ನರಕವು. இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏತಕ್ಕಾಗಿ ಬಂದನು? தேவனுக்கு எதிராக போராடுகிறவர்களை, எப்பா நீங்க போராடுறீங்க, நீங்க தோத்து போயிருவீங்க, நரகத்துக்கு போயிருவீங்க. ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡುವವರಿಗೆ, ನೀವು ಅಪ್ಪ ನೀವು ಹೋರಾಡಬೇಡಿರಿ, ನೀವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಿ, உன்னுடைய பாவம் தான் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னா, ನಿನ್ನ ಪಾಪವೇ ನಿನಗೆ ಸಮಸ್ಯೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ, அதற்கு பதிலை நான் தருகிறேன். ಅದಕ್ಕೆ ಸದುತ್ತರವನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. என்னது? ಏನದು? உன் பாவத்துக்காக, ನಿನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, ನಿಮ್ಮ ಅಕ್ರಮಗಳಿಗಾಗಿ, உண்மையில இருக்கிற தோஷத்துக்காக, ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವಂತಹ ದೋಷಗಳಿಗಾಗಿ, உண்மையில இருக்கிற சாபத்தை எல்லாம் எடுத்து போடுவதற்காக, ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವಂತಹ ಶಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ, ನಾನು உனக்கும் தேவனுக்கு நடுவுல வரேன். ನಾನು ನಿನಗೂ ದೇವರಿಗೆ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. தேவனுடைய கோபம் என் மேல விழட்டும். ದೇವರ ಕೋಪವು ನನ್ನ ಮೇಲೆ ಬೀಳಲಿ. உன்னுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தோஷங்களும் சாபங்களும் என் மேல விழட்டும். ನಿನ್ನ ಕೋಪವು ದ್ವೇಷವು ಶಾಪವು ನನ್ನ ಮೇಲೆ ಬೀಳಲಿ. இப்படி செஞ்சு ಈ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿ இயேசு என்ன செய்யறாரு சொல்லுங்க? ಯೇಸು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಹೇಳಿರಿ? பகைக்கிற நம்மை தேவனை நேசிக்கும்படி செய்கிறார். ಹಾಗೆ ಮಾಡುವಂತ ನಮ್ಮನ್ನು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ಎಲ್ಲ ಕೈ ತಟ್ಟುங்க பாப்போம். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. இப்ப நான் தேவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், ಇವಾಗ ದೇವರನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ என்ன நடக்கும்? இப்ப ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? ಇವಾಗ அனுஷா சொல்லு பார்க்கலாம். ಇವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? தேவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன நடக்கும்? ನಾನು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ ಏನು ನಡೆಯುವುದು? என்னுடைய இருதயத்தில் மாற்றம் வரும். இல்ல, நீ முன்னாடி சொன்னதுக்கு ரிலேட்டடா சொல்லு. முதல்ல நீ சொன்ன பிரச்சனை என்ன? ಪ್ರೀತಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ಇವಾಗ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀವಿ. இப்ப என்ன பதிலாவன? ದೇವರನ್ನು ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ. எல்லாரும் சொல்லுங்க. ಮುನ್ನಾಡಿ ಮೊದಲು ವೈರಿಗಳನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತಿದ್ದೆವು, ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು. ನಾನು என்னை விரோதிக்கணும் நான் பேச மாட்டேன் பிரதர். ವಿರೋಧಿಗಳೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ ಬ್ರದರ್. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮೂಲಕ ದೇವರು என்ன செய்ய வைக்கிறாரு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರನ್ನಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. சரி, நான் தேவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், ಸರಿ ನಾನು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಬಿಟ್ಟರೆ என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் அநேகம், ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವಂತ ಬದಲಾವಣೆಗಳು ಅನೇಕವು. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதுல ஒன்னு சொல்லுங்க. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಹೇಳಿರಿ. நிறைய ಮಾற்றಗಳು வருது நம்ம ಅನೇಕ ಬದಲಾವಣೆಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವುದು. நான் இயேசு ஏற்றுக்கொள்ளாத போது நான் இப்படி இருந்தேன். ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗೀಕರಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ವಿಧವಾಗಿ ಇದ್ದೆನು. அப்ப நான் நரகத்தின் பாதையில போய் கொண்டிருந்தேன். ಅವಾಗ ನಾನು ನರಕದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾನು ಹೋಗುತ್ತಿದ್ದೆನು. இப்ப நான் அந்த பாதையிலிருந்து தப்பிச்சிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். ಈಗ ಆ ಮಾರ್ಗದಿಂದ ನಾನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇನು. இப்ப நான் தேவனை நேசிக்கிற பாதையிலே போய் கொண்டே இருக்கிறேன். ನಾನು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾನು ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. இப்ப என் வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்து விட்டது. ಈಗ ನನ್ನ ಜೀವನದ ಹಲವು ಬದಲಾವಣೆಗಳು ಬಂದವು. ಅದು ಒத்துக்கிறீங்களா? ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஒத்துக்கிறீங்களா? இல்ல, இந்த பக்கம் சத்தமே வர மாட்டேங்குது.
மாற்றம் வந்திருக்குங்க, கை தூங்க. ಬದಲಾವಣೆ ಬಂದಿರೋರ ಕೈಯನ್ನೆತ್ತಿರಿ. ஓகே, ಓಕೆ, அதுல ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. ஒரு ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನೀವು பல ಹೇಳಬಹುದು. மாற்றங்கள்ல ஒரு மாற்றம் சொல்லுங்க. ಅದರ ಹಲವು ವಿಧವಾದ ಬದಲಾವಣೆಗಳು. ಏನಪ್ಪ இப்படி சொல்றேன்? ஒரு மாற்றமும் இல்லைங்கிறான். சொல்லப்பா, ரட்சிக்கப்பட்டாச்சா? ಹೌದು. முன்னாடிக்கு இப்போதைக்கு என்ன மாற்றம்? ಈಗ ನಾನು ಹಳೆದಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ಹಳೆಯದಾಗಿ ಚೇಂಜ್ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ಬದಲಾವಣೆ ಏನು ನಿನ್ನಲ್ಲಿ? ಒಂದು ವಿಷಯ, ಮುಂಚೆ ಇದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಈಗ ಇದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நீ சொல்லு. மற்றவங்கள forgive பண்ண கற்றுக்கிட்டேன். மைக் வால்யூம் கொடுங்கப்பா. மைக் ஆன்ல இருக்கா? செக் ஆன்ல இருக்கு. I have learned to forgive others. I learned to forgive others. நான் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொண்டேன். ನಾನು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ನಾನು ಕಲಿತುಕೊಂಡೆನು. I was ashamed to take God's name, but I boldly say the God's name nowadays. முதல்ல நான் ஆண்டவர் பேரை சொல்றதுக்கே வெட்கப்பட்டேன். இப்போ நான் ஆண்டவர் பேரை சொல்றேன். ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳುತ್ತೇನೆ. I have learned to forgive others. புதுசா சொல்லுமா, ஏற்கனவே சொன்னதே திரும்ப. எல்லாரும் அப்படியே போயிடுவாங்க. சரி, ஓகே, மைக்ல சொல்றது கஷ்டமா தான் வேணாம். ஓகே, முன்னாடி நான் பேசாம இருந்தேன், ಮೊದಲು ನಾನು ಮಾತನಾಡದೇ ಇದ್ದೇನು, இப்ப நான் பேசுறேன். ಇವಾಗ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. எத்தனை பேருக்கு அது சொல்றது தைரியம் இருக்கு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅದನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಧೈರ್ಯವಿದೆ? முன்னாடி நான் பேசாமல் இருந்தேன், ಮೊದಲು ನಾನು ಮಾತನಾಡದೇ ಇದ್ದೇನು, இப்ப நான் பேசுறேன். ಇವಾಗ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. கொஞ்சம் வாயில நீங்களே சொல்லுங்க பாப்போம். ನಿಮ್ಮ ಬಾಯಿಗಳಿಂದ ನೀವೇ தெலுங்குல சொல்லுங்க. ತೆಲುಗು. ಮೊದಲು నేను ಪ್ರೀತಿಸಿಕೊಂಡ ಉಂಟಿನಿ, ಪ್ರೇಮಿಸಿಕೊಂಡ ಉಂಟಿದ್ದೀನಿ, ఇప్పుడు ప్రేమించుచున్నాను. சொல்லுங்க. చెప్పండమ్మా. ஐயோ அப்பா, தமிழ்காரங்க சொல்லுங்க. தமிழ்ல முதல்ல நான் பேசாமல் இருந்தேன், இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். பேசிಕೊಂಡಿರುக்கிறேன். ಕನ್ನಡத்துல ಮೊದಲು ನಾನು ಮಾತನಾಡದೇ ಇದ್ದೇನು, ಇವಾಗ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ತೆಲುಗು మాట్లాడుతున్నాను. ఓకే, అప్పుడు இன்னொரு లాంగ్వేజ్ என்ன? హిందీ. दिल्ली वाले पहले मैं बात नहीं करती थी, अब बात करने लगी हूँ. ఓ వెరీ గుడ్. ಐತಪ್ಪ. ఓకే, ಐತಪ್ಪ ತುಳು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮರಾಠಿ. पहिला मी गोष्ट करत नव्हता नी, आता गोष्ट करायला. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಲಯಾಳಂ. ಸ್ನೇಹಿತನು. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಓಕೆ, ಇಂಗ್ಲಿಷ್. ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ. Before I was not talking, now I am talking. இப்போ நீங்க எல்லாருமே பேசுறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா? ಎಲ್ಲ ನೀವು ಮಾತನಾಡುತ್ತೀವಿ ಒಪ್ಪಿಕೊಂಡಿರಾ? ஓகே. உலகத்திலே பெஸ்டான ஒரு பேச்சு, ಲೋಕದಲ್ಲೇ ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಮಾತು. இப்போதான் நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். ಇವಾಗ ನಾನು ಸಬ್ಜೆಕ್ಟ್ಗೆ ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. நீங்க பேச வேண்டிய ஒரு பேச்சு, ನೀವು ಮಾತನಾಡಬೇಕಾದಂತ ಒಂದು ಮಾತು, எல்லாரும் நீங்க உங்க சொந்த பாஷையில நீங்க பேச வேண்டிய ஒரு பேச்சு, ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕಾದಂತ ಒಂದು ಮಾತು. என்னது? ಏನದು? பேசினாதான் ಮಾತನಾಡಿದರೇನೆ நீங்க அன்பு காட்டுறீங்கன்னு அர்த்தம்னு சொல்லிட்டீங்க. ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸ್ತೇನೆ ಎಂದು ನೀವು ಹೇಳಿದಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ நீங்க என்ன பேசுவீங்க? ಇವಾಗ ನೀವು ಏನು ಮಾತನಾಡುತ್ತೀರಿ? அதைத்தான் நான் சொல்ல போறேன். ಅದನ್ನ ನಾನು ಈಗ ನಿಮಗೆ ಹೇಳಲಿದ್ದೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. வசனங்களை நான் சொல்ல நீங்க வாசிக்கணும். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಓದಬೇಕು. வாசிச்சுட்டே இருக்கணும். ಓದುತ್ತಲೇ ಇರಬೇಕು. செய்தியை நீங்க கடைசியில் நீங்க சொல்ல போறீங்க. ಸಂದೇಶವನ್ನು ನೀವು ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಲಿದ್ದೀರಿ. சங்கீதம் ಕೀರ್ತನೆ 96 96 2 96 2. யாராவது ஒரு லாங்குவேஜ் வாசிங்க. ನೀವು ಓದುವವರು ಮೈಕಲಿ ಹೇಳಿರಿ. ಯೆಹೋವನಿಗೆ ಹಾಡಿರಿ, ಆತನ ನಾಮವನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ, ಆತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಸಾರಿ ಹೇಳಿರಿ. ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಸಾರಿ ಹೇಳಿರಿ. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 40வது அதிகாரம் 40ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது ವಚನ. 9ನೇ 49 ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ. ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು
ತಿಳಿಸಬಲ್ಲ ಚಿಯೋನೆ ಚಿಯೋನೆ ಉನ್ನತ ಪರ್ವತವನ್ನು ಹತ್ತಿಕೋ. ಹಾ. ಸುವರ್ತಮಾನವನ್ನು ಪ್ರಕಟಿಸಬಲ್ಲ ಯೆರೂಸಲೇಮೇ ಸುವರ್ತಮಾನವನ್ನು ಪ್ರಕಟಿಸಬಲ್ಲ ಯೆರೂಸಲೇಮೇ ನಿನ್ನ ಧ್ವನಿಯನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಎತ್ತು. ಪ್ರಕಟಿಸಬೇಕು, ಸ್ವರವನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಎತ್ತು. ಎತ್ತು. ಯೆಶಾಯ ನಿರ್ಭಯವಾಗಿ ಎತ್ತಿ ಯಹೂದ ಪಟ್ಟಣಗಳಿಗೆ ಸಾಕಷ್ಟೇ. ಯೆಶಾಯ 41 41 ಏಸಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 27. 27. ಇಗೋ ನೋಡು ಎನ್ನುವ ಮುಂದೂತನು. ಇಲ್ಲಿ ಸೊಲಿಯಾಚಿ ಅವರಿಗೆ ಚಾನ್ಸ್ ಕೊಡು ಮಾತಾಡೋங்களுக்கு. हिंदी में बोल. मैं ही ने पहले सियोन से कहा, हाँ। देख उन्हें देख, और मैं यरूशलेम को एक शुभ समाचार देने वाला भेजा हूँ. समाचार. सुसमाचार. आमेन. ಯೆಶಾಯ 52:7. ಏಸಾಯ 52:7. ಪರ್ವತಗಳ ಮೇಲೆ ತ್ವರೆ ಪಡುತ್ತಾ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ತಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ಸಾರುವ ದೂತನ ಪಾದಗಳು ಎಷ್ಟೋ ಅಂದವಾಗಿವೆ. ಒಳ್ಳೆಯ ಶುಭ ವರ್ತಮಾನವನ್ನು ಶುಭದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾ ನಿನ್ನ ದೇವರು ರಾಜ್ಯಭಾರವನ್ನು ವಹಿಸಿದ್ದಾನೆ ಎಂದು ಚಿಯೋನಿಗೆ ತಿಳಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೆಶಾಯ 61. ಏಸಾಯ 61 1 3. 1-3 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறுவோம். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் கூறவும் செய்யவும் அறிவிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். நாகூம் முதல் அதிகாரம். முதல் அதிகாரம் 15வது வசனம். நாகூம் chapter 1 verse 15. 1:16. 15. 15. ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ಸಮಾಧಾನವನ್ನು ಸಾರುವ ಸುವಾರ್ತಕನು. ಹದಿನೈದನೇ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 23. 4:23. ಮತ್ತೇಯು 4:23. ತೆಲುಗು ಯಾರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕನ್ನಡ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಹೇಳುತ್ತಾ ಬಂದನು. ಮಾರ್ಕನು 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 35வது ವಚನ 35ನೇ ವಾಕ್ಯ. ಇಂಗ್ಲಿಷ್ 8:35. For whoever wants to save his life will lose it, but whoever loses his life for me and for the gospel will save it. For the gospel's sake he will be saved. Okay. ಮಾರ್ಕನ ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧಿಕಾரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 29-30. 29-30. ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಯಾವನು ನನ್ನ ನಿಮಿತ್ತವೂ ಸುವಾರ್ತೆಯ ನಿಮಿತ್ತವೂ ಮನೆಯನ್ನಾಗಲಿ, ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರನ್ನಾಗಲಿ, ಅಕ್ಕ ತಂಗಿಯರನ್ನಾಗಲಿ, ತಾಯಿಯನ್ನಾಗಲಿ, ತಂದೆಯನ್ನಾಗಲಿ, ಮಕ್ಕಳನ್ನಾಗಲಿ, ಭೂಮಿಯನ್ನಾಗಲಿ ಬಿಟ್ಟಿರುವನೋ ಅವನಿಗೆ ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮನೆ, ಅಣ್ಣ, ತಮ್ಮ, ಅಕ್ಕ, ತಂಗಿ, ತಾಯಿ, ಮಕ್ಕಳು, ಭೂಮಿ ಇವೆಲ್ಲವೂ ಹಿಂಸೆಗಳು ಸಹಿತವಾಗಿ 100ರಷ್ಟು ಸಿಕ್ಕುತ್ತವೆ. 100ರಷ್ಟು ಸಿಗುತ್ತದೆ. ಮಾರ್ಕ್ ಹೇಳಿದ ಸುವಿಶೇಷಂ, ಮಾರ್ಕನ್ನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧಿಕಾರಂ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது ವಚನ 15ನೇ ವಾಕ್ಯ 16-15. Go into all the world. Go into all the world. And proclaim the gospel. Proclaim the gospel. To the whole creation. To the whole creation.
லூக்காளுதின சுவிசேஷம் ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ஆம் அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம் 16ನೇ ವಾಕ್ಯ 16:16. 16 ಹಾ ಪ್ರವಾದಿಗಳಿಗೂ ಹಾ ಯೋಹಾನನ ಕನಕವೇ ಹಾ ಈಚೆಗೆ ದೇವರ ರಾಜ್ಯವು ಸಾರಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. ದೇವರ ರಾಜ್ಯವು ಸಾರಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. ಅದರಲ್ಲಿ ಸಕಲರು ಹಾ ಬಲಾತ್ಕಾರವಾಗಿ ನುಗ್ಗುತ್ತಾರೆ. ಬಲಾತ್ಕಾರವಾಗಿ ನುಗ್ಗುತ್ತಾರೆ. ನುಗ್ಗುತ್ತಾರೆ. லூக்காளுதின சுவிசேஷம் ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ஆம் அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ முதல் வசனம். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. One day, as Jesus was teaching the people Ah. in the temple and preaching the gospel, preaching the gospel. the chief priests and the scribes with the elders came up. அப்போஸ்தலர் நடபடிகள் ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது ವಚனம். 4ನೇ ವಾಕ್ಯ 8:4. ಚದರಿ ಹೋದವರು ಹಾ ಚದರಿ ಹೋದವರು ಅಲ್ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುತ್ತಿದ್ದರು ಸುವಾರ್ತೆ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುತ್ತಿದ್ದರು ಸಾರುತ್ತಾ ಇದ್ದರು. அப்போஸ்தலர் நடபடிகள் ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 11ஆம் அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 19-20. 19-20. Now those who were scattered because of the persecution that arose over Stephen traveled as far as Phoenicia and Cyprus and Antioch, speaking the word to no one except Jews. But there were some of them, men of Cyprus and Cyrene, who on coming to Antioch spoke to the Hellenists, also preaching the Lord Jesus. Preaching the Lord Jesus. அப்போஸ்தலர் நடபடிகள் ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 18ஆம் அதிகாரம் 18ನೇ ಅಧ್ಯಾಯ 5-6 ವಚನಗಳು. 5-6 18-5-6 ಅಪೋಸ್ತಲರ When ಕೃತ್ಯಗಳು. Silas and Timothy arrived from Macedonia, Paul was occupied with இல்ல the வேற work. லாங்குவேஜ் படிக்கிட்டு வருமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 18:5-6. 5-6 ವಾಕ್ಯಗಳು ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 18. ಸೀಲನು ತಿಮೋಥೆಯನು ಮಕದೋನ್ಯದಿಂದ ಬಂದಾಗ ಪೌಲನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವುದರಲ್ಲಿ ಅತ್ಯಾಸಕ್ತಿಯುಳ್ಳವನಾಗಿ ಯೇಸುವೇ ಬರಬೇಕಾದ ಕ್ರಿಸ್ತನೆಂದು ಯಹೂದ್ಯರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದನು. ಅವರು ಎದುರಿಸಿ ದೂಷಿಸಲಾಗಿ ಅವನು ತನ್ನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಜಾಡಿಸಿ ಅವರಿಗೆ, ನಿಮ್ಮ ನಾಶನಕ್ಕೆ ನೀವೇ ಹೊಣೆ. ನಾನು ಇಂದಿನಿಂದ ಶುದ್ಧ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿ ಅನ್ಯ ಜನರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. அப்போஸ்தலர் நடபடிகள் ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 13ஆம் அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 33வது வசனம். 33ನೇ ವಾಕ್ಯ 13-33 ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು. தமிழ்ல வாசிக்க விட்டுட்டீங்களே, யாரும் வாசிக்கலையா? தமிழ் தெலுங்கு வரல. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 20ஆம் அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது வசனம். 24ನೇ ವಾಕ್ಯ 20-24. परंतु 22-24 20 verse 24. परंतु मैं अपने प्राण को कुछ नहीं समझता कि उस प्रिय जानूं, वरन यह कि मैं अपनी दौड़ को और उस सेवा को पूरी करूं जो मैंने परमेश्वर के अनुग्रह से सुसमाचार पर गवाही देने के लिए प्रभु यीशु से पाई है. अनुग्रह सुसमाचार. आमेन. அப்போஸ்தலர் நடபடிகள் ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 21ஆம் அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம். 8ನೇ ವಾಕ್ಯ. दूसरे दिन हम வேற லாங்குவேஜ். தெலுங்குலயே படிக்க கூடாது. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ಆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது ವಚனம். 16 ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. For I am not ashamed of the gospel, for it is the power of God for salvation to everyone who believes, to the Jew first and also to the Greek. I am not ashamed of the gospel. ಅದೇ ವಸಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಸುವಾರ್ತೆಯು ದೇವರ ಬಲವಾಗಿದೆ. ಆಮೇಲೆ ಗ್ರೀಕರಿಗೆ ಅಂತೂ ನಂಬುವರೆಲ್ಲರಿಗೂ ರಕ್ಷಣೆ ಉಂಟು ಮಾಡುವಂತದಾಗಿದೆ. ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1 அதிகாரம் 17வது வசனம். 17ನೇ ವಾಕ್ಯ.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷத்தினாலதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ರೋಮ ಅಧಿಕಾರಂ ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. ನಾನು ಸಾರುವ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಬೋಧಿಸಿರುವ ಪ್ರಕಾರ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಮನುಷ್ಯರ ಗುಟ್ಟುಗಳನ್ನು ಹಿಡಿದು ವಿಚಾರಿಸುವ ದಿನವು ಬರುತ್ತದೆ. ನಾನು ಸಾರುವ ಸುವಾರ್ತೆ ಪ್ರಕಾರ 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೇ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧಿಕಾರಂ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ 15ನೇ ವಾಕ್ಯ 4:15. क्योंकि यदि मसीह में तुम्हारा सिखाने वाले 10,000 भी होते तो भी तुम्हारे पिता बहुत से नहीं, इसलिए कि मसीह यीशु में सुसमाचार के द्वारा ಆಮೆನ್ मैं तुम्हारा पिता हूँ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಮೊದಲನೇ ಪತ್ರಿಕೆ 9ನೇ ಅಧಿಕಾರಂ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ 14ನೇ ವಾಕ್ಯ 9:14. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನು ಸಹ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವವರು ಸುವಾರ್ತೆಯಿಂದಲೇ ಜೀವನ ಮಾಡಬೇಕೆಂದು ನೇಮಿಸಿದನು. ಎಬೇಸ್ಯರಿಗೆ ನಿರುಪಂ ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧಿಕಾರಂ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ 19ನೇ ವಾಕ್ಯ 6:19. ಸುವಾರ್ತೆಯ ಸತ್ಯ ಭಯವಿಲ್ಲದೆ ತಿಳಿಸುವುದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಮಾತನ್ನು ದೇವರು ನನಗೆ ಅನುಗ್ರಹಿಸಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಎಫೆಸಿಯರ್ 6ನೇ ಅಧಿಕಾರಂ ಎಫೆಸಿಯರ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ 20ನೇ ವಾಕ್ಯ. ಆ ಸತ್ಯಾರ್ಥದ ನಿಮಿತ್ತವೇ ರಾಯಭಾರಿಯಾದ ನಾನು ಬೇಡಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನಲ್ಲ, ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತಾಡುವ ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೇನೆ. ಹಾಗೆಯೇ ನಾನು ಮಾತಾಡಬೇಕೆಂದು ನನಗೋಸ್ಕರ ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಆಮೆನ್. ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧಿಕಾರಂ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ 4:13. గలాతీయులు మీరు నాకు అన్యాయము చేయలేదు, మొదటిసారి శరీర కౌశల్యము కలిగినను నేను సువార్త మీకు ప్రకటించుటనని మీరు ఎరుగుదురు. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ನನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ಅಸೌಖ್ಯವಿದ್ದರಿಂದ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದು ಮೊದಲನೆಯ ಸರ್ತಿ ನಿಮಗೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರಿದನ್ನು ನೀವು ಬಲ್ಲಿರಿ. ಸುವಾರ್ತೆ ಸಾರಿದೇನೆ. ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24ನೇ ಅಧಿಕಾರಂ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ 14. और राज्य का यह सुसमाचार सारे जगत में प्रचार किया जाएगा कि सब जातियों पर गवाही हो, तब अंत आ जाएगा. ಆಮೆನ್. ಕನ್ನಡ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಸುವಾರ್ತೆಯು ಸಾರಲಾಗುವುದು. 2 ಕೊರಿಂಥಿಯನ್ಸ್ ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ 3ನೇ ವಾಕ್ಯ. 2 And even Corinthians if a gospel 4:3. is veiled, it is veiled to those who are perishing. It is a hidden truth for those who are perishing. Our gospel. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅದೇ ವಾಕ್ಯ. ನಾವು ಸಾರುವ ವಾರ್ತೆಯು ಕೆಲವರಿಗೆ ಮರೆಯಾಗಿರುವುದಾದರೆ ಸುವಾರ್ತೆಯು ಕೆಲವರಿಗೆ ಮರೆಯಾಗಿರುವುದಾದರೆ ನಾಶನ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಅವರು ನಾಶನಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಅಂತ ಅರ್ಥ. ಮರೆಯಾಗಿರುವುದು. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ 2ನೇ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧಿಕಾರಂ 4ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 4 ವಾಕ್ಯ 4. और उन अविश्वासियों के लिए जिनकी बुद्धि इस संसार के ईश्वर ने अंधी कर दी है, ताकि मसीह जो परमेश्वर का प्रतिरूप है उसके तेजमय सुसमाचार का प्रकाश उन पर ना चमके. இதே வசனத்தை தெலுங்கு கன்னடத்தில் வாசிக்கலாம். దేవుని స్వరూపి అయ్యున్న క్రీస్తు మహిమను కనపరుచు సువార్త ప్రకాశము వారిని ప్రకాశింపకుండు నిమిత్తము ఈ యుగ సంబంధమైన దేవత అవిశ్వాసులైన వారి మనోనేత్రములకు మృదుతనము కలుగ చేసేను. కన్నడ.
ದೇವರ ಪ್ರತಿರೂಪವಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಭಾವವನ್ನು ತೋರಿಸುವ ಸುವಾರ್ತೆಯ ಪ್ರಕಾರವು ಉದಯವಾಗಬಾರದೆಂದು ಈ ಪ್ರಪಂಚದ ದೇವರು ನಂಬಿಕೆಯಿಲ್ಲದವರ ಮನಸ್ಸನ್ನು ಮಂಕು ಮಾಡಿದನು. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರ ಮನಸ್ಸನ್ನು ಮಂಕು ಮಾಡಿದನು. ಸುವಾರ್ತೆಯ ಬೆಳಕು ಅವರಿಗೆ ಅದರ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡದಂತೆ. ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 6 9 ವರೆக்கும் ವಾಸಿங்க. ವಾಕ್ಯ 6 ರಿಂದ 9. For I am astonished that you are so quickly deserting him who called you in the grace of Christ and are turning to a different gospel. Not that there is another one, but there are some who trouble you and want to distort the gospel of Christ. But even if we or an angel from heaven should preach to you a gospel contrary to the one we preach to you, let him be accursed. Gospel we preach to you, let him be accursed. As we have said before, so now I say again, if anyone is preaching to you a gospel contrary to the one you received, a gospel contrary to the one that I have preached, let him be accursed. let him be accursed. ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ನಿರುಬಂ, ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧಿಕಾರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3 ರಿಂದ 8 ಕನ್ನಡ. ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಸಂತೋಷದಿಂದಲೇ ಬೇಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗೆಲ್ಲ ನೀವು ಮೊದಲಿಂದ ಇದುವರೆಗೂ ಸುವಾರ್ಥ ಪ್ರಚಾರದಲ್ಲಿ ಸಹಕಾರಿಗಳಾಗಿದ್ದೀರಿ. ಸುವಾರ್ಥ ಪ್ರಚಾರದಲ್ಲಿ ಸಹಕಾರಿಗಳಾಗಿದ್ದೀರೆಂದು ನನ್ನ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. ಈ ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸವನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದಾತನು ಅದನ್ನು ನಡೆಸಿಕೊಡುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವ ದಿನದೊಳಗಾಗಿ ಸಿದ್ಧತೆ ತರುವನೆಂದು ಸಿದ್ಧಿಗೆ ತರುವನೆಂದು ನನಗೆ ಭರವಸೆ ಉಂಟು. ಕೊಲೊಸ್ಸೆಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧಿಕಾರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ತಮಿಳಿல் வாசிங்க 22வது வசனம் 22ನೇ ವಾಕ್ಯ 1:22 1:22 கொலோசையருக்கு ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பார்களானால் அப்படியாகும். நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். கொலோசியர் 1ನೇ ಅಧಿಕಾರ 23 ನೀವು ಕೇಳಿದಂತ ಆಕಾಶದ ಕೆಳಗಿರುವ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ಸಾರಲ್ಪಟ್ಟ ಸುವಾರ್ತೆಯಿಂದ ಉಂಟಾದ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗದೆ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ನಿಂತು ಸ್ಥಿರವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದರೆ ಆ ಪದವಿ ನಿಮಗೆ ಪ್ರಾಪ್ತವಾಗುವುದು. 22 ತನ್ನ ಕುಮಾರನ ಸ್ಥೂಲ ದೇಹದಲ್ಲಿ ಉಂಟಾದ ಮರಣದ ಮೂಲಕ ಈಗ ಸಂಧಾನ ಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಮತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧರನ್ನಾಗಿಯೂ ನಿರ್ದೋಷಿಗಳನ್ನಾಗಿಯೂ ನಿರಪರಾಧಿಗಳನ್ನಾಗಿಯೂ ತನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂದಿದ್ದಾನೆ. 24 ಪೌಲನೆಂಬ ನಾನು ಈ ಸುವಾರ್ತೆಗೆ ಸೇವಕನಾಗಿದ್ದೇನೆ. ನಾನು ಈಗ ನಿಮಗೋಸ್ಕರ ಫಿಲಿಪಿಯನ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 1:12 ಫಿಲಿಪಿಯರ್ 1:12 ಇಂಗ್ಲಿಷ್ 1:12 1:12 I want you to know, brothers, that what has happened to me has really served to advance the gospel. கொலோசியர் 1:6 जो तुम्हारे पास पहुंचा है और जैसा जगत में भी फल लाता और बढ़ता जाता है, वैसे ही जिस दिन से तुमने उसको सुना और सच्चाई से परमेश्वर का अनुग्रह पहचाना है, तुम में भी ऐसा ही करता रहा. அடுத்த வேற ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ல ನೀವು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯಾರ್ಥವನ್ನು ಕೇಳಿ ತಿಳುಕೊಂಡ ದಿವಸದಿಂದ ಆ ಸುವಾರ್ತೆಯು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಫಲ ಕೊಟ್ಟು ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬಂದ ಪ್ರಕಾರ ಲೋಕದಲ್ಲೆಲ್ಲ ಹಬ್ಬಿ ಫಲ ಕೊಟ್ಟು ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬರುತ್ತದೆ. ಎಬ್ರಿಯರ್
ಇಬ್ರಿಯರ ನಾಲ್ಕನೇ ಅಧಿಕಾರ. ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ 2ನೇ ವಾಕ್ಯ 2வது ವಚನ 4:2. 4:2 ಅವರಿಗೆ ಶುಭ ವರ್ತಮಾನವನ್ನು ಸಾರೋಣವಾದಂತೆಯೇ ಹಾ ನಮಗೂ ಸಾರೋಣವಾಯಿತು. ಆಮೇನ್. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಕೇಳಿದವರು ನಂಬದೆ ಹೋದ ಕಾರಣ ಹಾ ಆ ವಾಕ್ಯದಿಂದ ಅವರಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಲಿಲ್ಲ. ಆಗಲಿಲ್ಲ. ಇಂಗ್ಲಿಷ್ ಅದೇ ವಚನ. For Hebrews we 4:2. also have had the gospel preached to us, They have just as heard they the did. gospel that is preached to us. Just as they did, but the message they heard was of no value to them. What they heard, it is of no value. Because those who heard did not combine with the faith. They did not hear the gospel with the faith. தமிழ்ல வாசிங்க. எபிரேயர் 4:2. ஏனெனில் ஆ. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல ஆ. நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அதே சுவிசேஷம் தான் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்டாங்க. ஆனா எப்படி கேட்டாங்கன்னா விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்டாலும் அந்த வசனத்தினால அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வரவில்லை. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். ಅವರು ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ಕೇಳಿದರು. 1 ಪೇತ್ರನು ಪೇತ್ರನಿಗೆ ಬರೆದ 1ನೇ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ 6ನೇ ವಾಕ್ಯ 4:6 ಸತ್ತಿರುವವರು ಮನುಷ್ಯ ಜಾತಿಗೆ ಬರುವ ಮರಣವೆಂಬ ತೀರ್ಪನ್ನು ಶರೀರಗಳಾಗಿದ್ದಾಗ ಹೊಂದಿದರು. ಅವರು ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾಗಿ ದೇವರ ಜೀವದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗುವಂತೆ ದೇವರ ಜೀವನದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗುವಂತೆ ಅವರಿಗೂ ಸುವಾರ್ತೆಯು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಅವರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಒಳ್ಳೆಯ ಶುಭ ವರ್ತಮಾನ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಅವರಿಗೆ ಮಾತು ಮುಖಾಂತರ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப செய்தி என்ன இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன செய்தி? ಇವಾಗ ನಾವು ಯಾವ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದೆವು? ಏನು ಸಂದೇಶ ಈ ದಿನ? ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ಅವರೇ ಹೇಳಬೇಕು. ನಾನು ವಾಕ್ಯ ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ. வாக்கியத்தை நான் உங்களை வாசிக்க வச்சேன். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿಸಿದೆ ನಿಮ್ಮಿಂದ. இப்ப நாம ஒருத்தர் அன்பு காட்டணும்னு சொன்னா ಇವಾಗ ನಾವು ಒಬ್ಬರಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಬೇಕೆಂದರೆ பேசினா போதும், ಮಾತನಾಡಿದರೆ ಸಾಕು. அன்பு காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? ಪ್ರೀತಿ ತೋರಿಸೋದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ಮಾತನಾಡಬೇಕು. என்ன பேசுவீங்கன்னு கேட்டேன். ಏನು ಮಾತನಾಡುತ್ತೀರಿ ಎಂದು ಕೇಳಿದೆನು. ಅದಕ್ಕೆ ಬದಲು ನಾನೇ ವಸನದ ಮೂಲಕ கொடுத்துட்டேன். ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವನ್ನು ನಾನೇ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕ ಕೊಟ್ಟೆನು. அப்ப என்ன பேசுவீங்க? ಅವಾಗ ಏನು ಮಾತನಾಡುತ್ತೀರಿ? மிஸ் கிரேஸ், gospel message. ஹalleluya. ஹalleluya. ஓகே, நீங்க சொல்லுங்க. யாராவது என்ன பேசுவீங்க? ಏನು ಮಾತನಾಡುತ್ತೀರಿ? பிசினஸ் விஷயம்னா நான் பேசுவேன் பிரதர். ವ್ಯಾಪಾರದ ವಿಷಯವಾದ್ರೆ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. யாராவது ஃபோன் பண்ணா நான் பேசுவேன். ಯಾರಾದ್ರೂ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. அப்படி விட்டுருவீங்களா? ಅಂತೀರಾ? என்ன பேசணும்? ಏನು ಮಾತನಾಡಬೇಕು? உலகத்தை நீங்க நேசிக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்க நேசிக்கிறீங்களா? ಲೋಕವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಜನರನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? ಲೋಕವನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಬಾರದು. ಲೋಕವನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಬಾರದು. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಲೋಕத்தை, இந்த உலகத்தை நீங்க நேசிக்க கூடாது. ಲೋಕವನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಬಾರದು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? ಈ ಲೋಕವು ಹೇಗಿದೆ ಗೊತ್ತುಂಟೆ? கண்ணின் இச்சை, ಲೋಕದ ಕಣ್ಣಿನ ಆಸೆಯು, ಶರೀರத்தின் இச்சை, ಶರೀರದ ಇಚ್ಛೆಯು, ಜೀವನத்தின் பெருமை, ಬದುಕು ಬಾಲಿನ ಡಂಬವು, இதுதான் உலகம். இதுவே ಲೋಕವು. இந்த உலகத்தை நீங்க நேசிக்காதீங்க. ಈ ಲೋಕವನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಬೇಡಿರಿ. ஆனால் ಆದರೆ தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே, அது யாரு? ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿದನಲ್ಲ, ಅದು ಯಾರು? ஜனங்கள், ಜನರು, பாவிகள், ಪಾಪಿಗಳು, பொய்காரங்க, ಸುಳ್ಳರು, குடிகாரங்க, ಕುಡುಕರು, விபச்சாரக்காரங்க, ವ್ಯಭಿಚಾರಿಗಳು, நம்மளோட சண்டை போட்டவங்க, ಜಗಳವಾಡಿದವರು, நம்மளை விரோதிக்கிறவங்க, ಹೇ ಮಾಡುವವರು, நம்ம சொந்தக்காரங்க, ನಮ್ಮ ಬಂಧುಗಳು, நம்ம உறவினர்கள், ನಮ್ಮ ಬಂಧುಗಳು, ನೆಂಟರು, நம்ம ಫ್ರೆಂಡ್ಸ್, ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, ಪಕ್ಕದ ಮನೆಯವರು, உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವವರು, உங்ககிட்ட உதவி கேட்கிறவங்க, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಹಾಯ ಕೇಳುವವರು, உங்ககிட்ட கடன் கேட்கிறவங்க, ನಿಮ್ಮನ್ನ ಸಾಲ ಕೇಳುವವರು, இவங்க கிட்ட ಇವರಲ್ಲಿ எந்த பட்சபாதம் இல்லாம, பாரபட்சம் இல்லாம, ಯಾವುದೇ ಪಕ್ಷಪಾತವಿಲ್ಲದೆ அவங்க கிட்ட நீங்க பேசுங்க. ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿರಿ. என்ன பேசணும்? ಏನು ಮಾತನಾಡಬೇಕು? ಶುಭ ವರ್ತಮಾನ, ಶುಭ ವರ್ತಮಾನ, ಸುವಾರ್ತೆ,
ಶುಭ ಸುವಾರ್ತೆಯು हिंदी में बोलम्मा सुसमाचार సుసమాచార్ హల్లెలూయా హల్లెలೂಯಾ. తెలుగులో చెప్పండి ಶುಭ ವರ್ತಮಾನము, ಶುಭ ವರ್ತಮಾನವು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಿರಿ ಶುಭ ಸಂದೇಶ, ಶುಭ ಸಂದೇಶ ತುಳುವಲ್ಲಿ ಹೇಳಿರಿ ಸುಪ್ರೀತ ಸಂದೇಶ ಮರಾಠಿಯಲ್ಲಿ ಬೋಲ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. मराठी ಗೊತ್ತಿಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ ಮಲಯಾಳಂ. ಏಯ್ ಮರಾಠಿಲಿ ಕಟ್ಟ ನೀ ಮಲಯಾಳಂಗ್ರ ಮರಾಠಿ मराठी में क्या है शुभ संदेश है शुभ संदेश हालेलुया ಹಲ್ಲೆಲೂಯಾ. इंग्लिश ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಗುಡ್ ನ್ಯೂಸ್. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ இதை செய்யல ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇದನ್ನು ನೀವು ಮಾಡಲಿಲ್ಲ. எவன் எங்க கெட்டு போய் நாசமா போனா நரகத்துக்கு போனா எனக்கு என்னன்னு நீ இருந்த ಯಾರು ಕೆಟ್ಟು ಹೋದರೇನು, ಯಾರು ನಾಶವಾದರೇನು, ಯಾರು ನರಕಕ್ಕೆ ಹೋದರೆ ಎಂದು ನೀನು ಇದ್ದಿ. ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன மாற்றம் உனக்கு வந்திருக்கணும் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ ನಿನ್ನ ಬಂದಂತ ಬದಲಾವಣೆ ಏನು, ಏನಾಗಿರಬೇಕು ಏನಾಗಿರಬೇಕು? 1000 மாற்றம் உனக்கு வருதே இல்லையோ 1000 ಬದಲಾವಣೆಗಳು ಬರುತ್ತದೆ ಇಲ್ಲವೋ? ஆனா ஒரு ஆத்மாவை நீ பாக்குறன்னா ಆದರೆ ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ನೀನು ನೋಡಿದರೆ அந்த ஆள் உனக்கு பிடிக்காதவனா இருக்கலாம், ಆ ಮನುಷ್ಯ ನಿನಗೆ ಇಷ್ಟವಾಗದವನಾಗಿರಬಹುದು, சண்டை போடனா இருக்கலாம், ಜಗಳವಾಡಿದವನಿರಬಹುದು. அவன் நாசமா போக கூடாது நீ நினைக்கணும். ಅವನು ನಾಶವಾಗಿ ಹೋಗಬಾರದೆಂದು ಅಂದುಕೊಳ್ಳಬೇಕು. அவனுக்கு என்ன செய்யணும்? ಅವನಿಗಾಗಿ ನೀನೇನು ಮಾಡಬೇಕು? டைம் கிடைக்கும் போது ಸಮಯ ಸಿಕ್ಕಿದಾಗ நல்ல ஒரு சமயத்துல அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸಮಯ ನೋಡಿ ಅವನಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಬೇಕು. இப்போ ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். ಇವಾಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ, ಆಮೇಲೆ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. ஏங்க நம்ம சுவிசேஷம் சொல்லணும்? ಏಕೆ ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು? ஏன் நாம் ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல ಏಕೆ வேண்டும்? ನಾವು ಒಬ್ಬರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾವು ಹೇಳಬೇಕು, ಸಾರಬೇಕು? இனிஷியேட்டிவ் எடுக்கிறது அனுஷா தான் ஃபர்ஸ்ட். சொல்லுமா அனுஷா. so that you can love them, don't tell them again they are enemies, so that you can love them. okay ஏப்பா சுவார்த்தை சொல்லணும் to love them. சுவிசேஷம் சொன்னா ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದರೆ அவனுக்கு என்ன வரும்? ಅವ್ರಿಗೆ ಏನು ಬರುತ್ತದೆ? விசுவாசம் வரும். ಅವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಬರುತ್ತದೆ. விசுவாசம் வந்தா ನಂಬಿಕೆ ಬಂದರೆ ரட்சிக்கப்படுறாங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. ரட்சிக்கப்பட்டா ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರೆ கிறிஸ்துக்குள்ள பாதுகாக்கப்படுவாங்க. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಬಂದರೆ நரகத்துக்கு போக மாட்டாங்க, ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅವರು. இதை விட ஒருத்தனுக்கு அன்பு காட்டுறது எப்படி? ಇದಕ್ಕಿಂತಲೂ ಒಬ್ಬನಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದು ಹೇಗೆ? சத்தமா சொல்லு. அது ஆளே இல்லையாங்கிற மாதிரி சொல்றீங்க. அல்லேலூயா. Hallelujah. ஒருத்தங்கிட்ட நீங்க அன்பு காட்டுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் வே இல்லவே இல்ல. ಇದು ಒಬ್ಬರಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಇದಕ್ಕಿಂತಲೂ ಒಂದು ಉತ್ತಮ ಮಾರ್ಗವು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போனை போட்டாவது சொல்லிருங்க. ಫೋನ್ ಮೂಲಕ ಮಾತ್ರ ಅವರಿಗೆ ಹೇಳಿರಿ. நேர்ல மூஞ்சிக்கு மூஞ்சி பாக்குறது வெக்கமா இருக்குதா, போன் மூலமா பேசிருங்க. ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಟ್ಟವರಿಗೆ ಫೋನ್ ಮೂಲಕವಾಗಿ ಅದರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ ಹೇಳಿರಿ. சில பேரு வசனத்தை சத்தமா பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ಕೆಲವರು ವಾಕ್ಯವನ್ನು ಜೋರಾಗಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. பாவிகளை உன்னை நேசிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் பூமியிலே அப்படி ಪಾಪಿಗಳೇ, சொல்றாங்க. ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அதை அவங்க கேட்க மாட்டாங்க. ಅದು ಅವರು ಕೇಳುವುದಿಲ್ಲ. அதை கேட்கணும்னா ಅದನ್ನು ಕೇಳಬೇಕೆಂದರೆ இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாரு தெரியுமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ವರ್ಷಗಳು ತೆಗೆದುಕೊಂಡನು ಗೊತ್ತುಂಟೆ? 30 வருஷம். 30 ವರ್ಷ ಕಾಲ அவங்களோட பழகுனாரு. முதல்ல ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸ್ನೇಹ ಬೆಳೆಸಿದನು. ಮೊದಲು ஒருத்தனை கூட அவர் பகைக்கல, ಒಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಆತನು ದ್ವೇಷಿಸಲಿಲ್ಲ. எல்லாருமே கடவுளுக்கு விரோதமா தான் வாழ்றாங்கன்னு அவருக்கு தெரியும். ಎಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಾಳುತ್ತಿರುವುದರಿಂದ ಆತನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. ஒருத்தனும் உண்மையை பேச மாட்டேங்கன்னு அவருக்கு தெரியும். ಒಬ್ಬರು ಸತ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುವುದರಿಂದ ಆತನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், செய்கைகள், பேச்சுக்கள், சுபாவங்கள் இயேசுவுக்கு நல்லா தெரியும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮನಸ್ಸಲ್ಲಿರುವಂತಹ ಸ್ವಭಾವಗಳು, ನಡೆನುಡಿ, ಭಾವನೆಗಳು ಎಲ್ಲವೂ ಯೇಸುವಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. அவங்கள தான் முதல்ல போய் சந்திக்கிறார். ಅವರನ್ನು ಆತನು ಮೊದಲನೇದಾಗಿ ಹೋಗಿ ಆತನನ್ನು ಅವರನ್ನು ಸಂಧಿಸಿದನು. மார்க்கெட்ல போயிட்டு நீங்க 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வான்னு அம்மா சொன்னா, ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಒಂದು ಕಿಲೋ ಟೊಮೆಟೊ ಕೊಂಡು ಬಂದಿರೋ ತಾಯಿ ಹೇಳಿದರೆ, நீங்க போயிட்டு அவசர அவசரமா போய் ஏபேல் போய் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. ಏಬೆಲ್ ಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಅಂದುಕೊಳ್ಳಿ. அப்பவே நீ பாப்பனான்னு பாக்குறேன். கீழே பார்த்துட்டு இருக்கான். 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாடான்னு சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். ಒಂದು ಕಿಲೋ ಟೊಮೆಟೊ ಕೊಂಡು ಬಂದು ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಕೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ಟನು. கொண்டு வந்து கொடுத்தோன்னா அழகா இருக்குது, எல்லாம் சிவப்பா இருக்கு என் கண்ணுக்கு.
ಸರಿ ಎಲ್ಲವೂ ತಂದಾಗ ಎಲ್ಲವೂ ಕೆಂಪಿಗೆ ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುತ್ತಿದೆ ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ. ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ಆದ್ರೆ ಅವರ ತಾಯಿ ಏನು ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತುಂಟೆ? எல்லாத்தையும் எடுத்து அப்படியே விரிச்சு வைப்பாங்க நியூஸ் பேப்பர் மேல. ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಜೋಡಿಸಿದ್ರು ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ಮೇಲೆ. அதுல இருந்து சில தக்காளியை மட்டும் எடுத்து தனியா வைப்பாங்க. ಅದರಲ್ಲಿ ಕೆಲವು ಟೊಮೆಟೊ ತೆಗೆದು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಬೇರೆ ಇಟ್ಟರು. என்னமாச்சு? ಏನಾಯ್ತಮ್ಮ? இல்லைங்க அவன் சரியா பார்த்து வாங்கிட்டு வரல, இது விட்டா கெட்டு போயிரும், இது ரொம்ப பத்து இருக்குது, இது அடிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ಎಲ್ಲವನ್ನು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿಸಿದ್ರೆ ಜಲ್ದಿ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ, ಕೆಲವು ಕೆಟ್ಟೋಗಿದೆ, ಕೆಲವು ಏಟು ಬಿದ್ದಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப அது என்ன பண்ண போறேன்னு நான் கேட்பேன். ಆಗ ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತೆ ಎಂದು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. தூக்கி போட போறியா? ಬಿಸಾಕುತ್ತೀಯಾ? இல்லைங்க இல்லைங்க, ಇಲ್ಲ ಇಲ್ಲ, காசு கொடுத்து வாங்கி இருக்கிறோம் இல்லையா? ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ತಂದಿದ್ದಲ್ಲವೇ? ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது யார் அந்த தக்காளிங்க? ಅದು ಯಾರ ಒಂದು ಹಣ್ಣುಗಳು, ಟೊಮೆಟೊ ಹಣ್ಣುಗಳು. யார் அது? ಯಾರದು? பிலிப்பே. ಫಿಲಿಪ್ಪು. உங்க பேர் வராதா? என் பேர் சொன்னா இவரு என் பேரே சொல்றாரு. இவர் ரொம்ப நல்ல தக்காளி நினைப்பு அவருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. ಗಸಿಯಾ, ಏಬೆಲ್, ಗಜೇಂದ್ರ. நான் முதல்ல தக்காளிங்க, ನಾವು ಆ ಕೆಟ್ಟ ಟೊಮೆಟೊಗಳು. நம்மளதான் முதல்ல ரட்சிக்கிறாரு, ಮೊದಲೇ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நீங்க போய் மத்தவங்களுக்கு சொல்லுங்க. ಈಗ ನೀವು ಹೋಗಿ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳಿರಿ. உங்க குடும்பத்தினரும் உங்க நண்பர்களும் உங்க கூட வேலை பார்க்கறவங்களும் உங்களோட சண்டை போட்டவங்களும் ஒரு நாள் ரட்சிப்புகளே வருவார்கள். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರು, ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು, ನಿಮಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದವರು, ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಜಗಳವಾಡಿದವರು ಒಂದು ದಿನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. கண்களை மூடி ஜெபம் ನಾವು செய்வோம். ಕಣ್ಣಲ್ಲಿ ಮುಚ್ಚೋಣ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எல்லாரும் நிற்போம். ಎಲ್ಲರೂ ನಾವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. கேட்ட செய்திக்காக நாம் ஜெபம் செய்வோம். ಕೇಳಿದಂತ ಸಂದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.